welcome back to my channel. I know it's been a very long time. ரொம்பவே நிறையவே நாள் ஆயிடுத்து நம்ம வந்து சந்திச்சு. இனிமேலேந்து நம்ம வந்து வாரம் சந்திப்போம். Let's come up with every week ஒரு வீடியோவோட நான் கண்டிப்பா உங்களை வந்து சந்திப்பேன். So இந்த வாரம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்க பத்தி பேச போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உங்ககிட்ட ஒரு 50,000 rupees இருக்குன்னு வைங்க. அந்த 50,000 rupees நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுனீங்கன்னா எத்தனை % ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கன்சிஸ்டன்டா கிடைச்சதுன்னா, எத்தனை ட்ரேட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்க 50,000 rupees 1 lakh ஆகுங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஒர்க்கிங்ஸும் அதுல போட்டிருக்கேன். உங்ககிட்ட 50,000 rupees இருந்ததுன்னா அந்த 50,000ல உங்களுக்கு 8% ரிட்டர்ன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நீங்க எடுக்கிற ஒரு ஸ்டாக் 8% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்ததுன்னா 11 ட்ரேட்ஸ்ல உங்க 50,000 rupees 1 lakh ஆயிடும். அதாவது கன்சிஸ்டன்டா 8% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து உங்க 50,000ல வரணும். அந்த 8% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கும் தந்துடுச்சுன்னா உங்க 50,000 rupees வந்து 11 ட்ரேட்ஸ்ல வந்து 1 லட்சம் ரூபாய் ஆயிடும். அதாவது டபுள் ஆயிடும். சரி, இந்த 50,000 rupees நீங்க எப்படி வந்து பிரேக் பண்ணி ஸ்டாக்ஸ்ல போடணும்ங்கிறது தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். உங்க 50,000 நீங்க வந்து 10 லாட்ஸா டிவைட் பண்ணுங்க. அதாவது 10,000 ஈச்சா டிவைட் பண்ணுங்க. 10,000 ஈச்சா நீங்க டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டாக்லயும் 10,000 rupees போடுங்க. 1.5% ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வைங்க. 1.5% கீழே போயிடுதுன்னா நீங்க அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுங்க. 1.5% ஸ்டாப் லாஸ் வைங்க, 8% ரிட்டர்ன்ஸ் வைங்க. 8% வந்ததுன்னா நீங்க அதுல இருந்து எக்ஸிட் ஆகுறீங்க. 8% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்க அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆவறீங்க. So next question உங்களது I'm sure is going to be, சரி நாங்க வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நாங்க 10,000 எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல போடணுங்கிறது தான் I'm sure உங்களுடைய நெக்ஸ்ட் கொஸ்டினா இருக்க போறது. ஸோ இதுதான் நம்ம வந்து வாரம் சந்திக்க போறோம். இதே டாபிக்ல தான் நம்ம வந்து வாரம் பேச போறோம். எவ்ரி வீக் நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 ஸ்டாக்ஸ் கொடுப்பேன். அந்த ஸ்டாக்ஸ் உடைய பிரைஸ் எந்த பிரைஸ்ல நீங்க என்ட்ரி ஆகணுங்கிறதும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த பிரைஸ்ல நீங்க வந்து என்ட்ரி ஆகலாம். 1.5% ஸ்டாப் லாஸ் வைங்க. 1.5% ஸ்டாப் லாஸ் வந்து க்ளோசிங் பேசிஸ், அதாவது அந்த நாளையுடைய க்ளோஸ், அந்த ஸ்டாக் அந்த நாளைக்கு அந்த க்ளோஸுக்கு கீழே இருந்தா தான் நீங்க வந்து எக்ஸிட் ஆறீங்க. இல்லைன்னா நீங்க அந்த ஸ்டாக்கை கண்டினியூ பண்றீங்க. 1.5% ஸ்டாப் லாஸ், 8% டார்கெட் வந்ததும் நீங்க வந்து உங்க ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆகலாம். சரி, என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 5 ஸ்டாக்ஸோட நான் வந்திருக்கேன். சோ ஒவ்வொரு ஸ்டாக்லயும் நீங்க வந்து 10,000 rupees போடுறீங்க. 10,000 ரூபாய் நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்லயும் போடுற மாதிரி தான் நான் வந்து கால்குலேஷன் எடுத்திருக்கேன். அது பிரகாரம் தான் நான் வந்து குவான்டிட்டியும் இங்க கால்குலேட் பண்ணிருக்கேன். சோ முதல் ஸ்டாக்க பத்தி நம்ம பேச போறோம்னா தட் இஸ் ஐஆர்எம் எனர்ஜி. சரி, ஸ்டாக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐஆர்எம் எனர்ஜி இதுதான் சார்ட். யாருக்கெல்லாம் சார்ட் பார்க்க தெரியுமோ நீங்க சார்ட்டை பார்த்து அது பிரகாரம் நீங்க உங்க 1.5% ஸ்டாப் லாஸ் நீங்க வைக்க வந்து விரும்பல, ஸ்டாக்கை பார்த்து நீங்க சார்ட்டை பார்த்து உங்களுக்கு அதனோட அனாலிசிஸ் தெரியறதுங்கிற பட்சம் நீங்க 1.5% ஸ்டாப் லாஸ் இல்லாம கொஞ்சம் கூட கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் நீங்க வச்சுக்கலாம். பட் தட் இஸ் ஒன்லி யாருக்கெல்லாம் சார்ட் ரீடிங் தெரியுமோ அவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பார்க்கணும். யாருக்கு சார்ட் ரீடிங் தெரியலையோ அவங்க வந்து கிளீனா 1.5% ஸ்டாப் லாஸ் வைங்க. 1.5%க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் எடுத்துருங்க. சோ நான் வந்து காட்ட போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக், உங்களுக்கு சார்ட் ஷேர் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஐஆர்எம் எனர்ஜிங்கிற ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து நீங்க எப்போ என்ட்ரி எடுக்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் வீக். அகைன் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா இந்த வாரம் வந்து இந்த ஸ்டாக் வந்து 559 rupeesல க்ளோஸ் ஆயிருக்கு. 559க்கு மேல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகறச்சதான் நீங்க வந்து இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கணும். நீங்க வந்து ஒரு ஜிடிடி ஆர்டர் கூட போட்டு வைக்கலாம். ஜிடிடி ஆர்டர் அப்படின்னீங்கன்னா குட் டில் கேன்சல். உங்க வந்து புரோக்கர் டெர்மினல்ல 560க்கு மேல இந்த ஸ்டாக் போச்சுன்னா தான் நான் வந்து பை பண்ணணும்ங்கிற மாதிரி நீங்க ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா அந்த ஸ்டாக் 560க்கு மேல போச்சுன்னா அது ட்ரிகர் ஆயிடும் உங்க அக்கௌண்ட்ல. சோ 560க்கு மேல நீங்க வந்து ஐஆர்எம் எனர்ஜிங்கிற ஸ்டாக்ல வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1.5% நான் சொன்னேன் இல்லையா. சோ 551க்கு கீழே வந்து அந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆனா தான் உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸிட் எடுக்கணும். டெய்லி க்ளோசிங், அதாவது நம்ம வந்து இப்ப பாக்குறது வந்து வீக்லி சார்ட். ஆனா டெய்லி சார்ட்ல அதாவது ஒரு நாளுடைய ட்ரேடிங் வந்து அந்த ஸ்டாப் லாஸுக்கு கீழே வந்தா தான் நீங்க வந்து அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆகணும். 1.5% உங்க ஸ்டாப் லாஸ். எப்ப எக்ஸிட் ஆகணும்னு கேட்டீங்கன்னா 8% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க அதுல இருந்து எக்ஸிட் ஆகலாம். சோ the first ஸ்டாக் நம்ம வந்து பேசி இருக்கிறது வந்து ஐஆர்எம் எனர்ஜி. செகண்ட் ஸ்டாக்குக்கு போகலாம். again ADF ஃபுட்ஸ். ADF ஃபுட்ஸ்ங்கிற ஸ்டாக் உடைய ஹை வீக்லி க்ளோசிங் ஹை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 220 rupees. 221க்கு மேல நீங்க வந்து ADF ஃபுட்ஸ்ல என்ட்ரி எடுக்கலாம்.
1.5% ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து 217th பக்கத்துல வருது. 217 உங்களுடைய ஸ்டாப் லாஸ். Again I'm telling you, சார்ட் ரீடிங் யாருக்கெல்லாம் தெரியுமோ நீங்க சார்ட்டை பார்த்து மூவிங் ஆவரேஜஸ் வச்சு கூட உங்க ஸ்டாப் லாஸை டிஃபைன் பண்ணலாம். 8% ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா நீங்க இந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆகலாம். மூணாமത്തെ ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போறது வந்து சாட்டியா இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற ஸ்டாக். இந்த ஸ்டாக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 124க்கு மேல நீங்க இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கலாம். 1% சொன்னீங்கன்னா அரௌண்ட் 122 வருது. 120க்குள்ள நீங்க வந்து உங்க ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். இதுலயும் வந்து 8% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சுன்னா நீங்க எக்ஸிட் ஆறீங்க. நாலாவது ஸ்டாக் வந்து நம்ம வந்து பேச போறது வந்து ரோட்டோ பம்ப்ஸ்ங்கிற ஸ்டாக். இந்த ஸ்டாக்கும் இதெல்லாமே நான் வந்து வீக்லி சார்ட்ல தான் அனலைஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து டெய்லி சார்ட்ல வந்து மூவிங் ஆவரேஜஸ் வச்சு கூட நீங்க வந்து உங்க ஸ்டாப் லாஸஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியுங்கிற பட்சம் நீங்க வந்து மூவிங் ஆவரேஜஸ் வச்சு உங்க ஸ்டாப் லாஸஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். ரோட்டோ பம்ப்ஸ்ங்கிற ஸ்டாக் வந்து 436 ருபீஸ்க்கு மேல வந்து ட்ரேட் ஆவரேஜ். அதாவது நீங்க ஜிடிடி ஆர்டர் வைக்கிறீங்கன்னா 436க்கு மேலதான் நீங்க வந்து இதுல என்ட்ரி ஆகுறீங்க. 1.5% ஸ்டாப் லாஸ் நீங்க இதுல வைக்கலாம். இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு 8% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க இதுல இருந்தும் வெளியில வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம வந்து பேச போறது வந்து கான்கார்ட் பயோடெக்ங்கிற கம்பெனி. இந்த ஸ்டாக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து ஸ்டாக் வீக்லில டிரா பண்ணிருக்கேன். கான்கார்ட் பயோடெக்ங்கிற கம்பெனி கூட நீங்க வந்து 1630க்கு மேல நீங்க வாங்கலாம். 1605 வந்து நான் ஸ்டாப் லாஸா வச்சிருக்கேன். அதனுடைய 8% ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க இதுல இருந்து எக்ஸிட் ஆகலாம். இப்படி நீங்க வந்து இந்த 5 ஸ்டாக்ஸ்லயும் என்ட்ரி ஆகி இந்த 5 ஸ்டாக்ஸும் உங்களுக்கு 8% ரிட்டர்ன்ஸ் தந்ததுன்னா நீங்க ஆல்ரெடி வந்து 5 சக்சஸ்ஃபுல் ட்ரேட்ஸ் ஓடிய இந்த அடுத்த வாரம் க்ளோஸ் பண்ணலாம். சோ இதுதான் 5 ஸ்டாக்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்காக உங்களுக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணின ஸ்டாக்ஸ். சரி, இதுல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நீங்க இதுல இருந்து எக்ஸிட் ஆகலாம். திருப்பியும் இந்த பிரைஸுக்கு மேல போச்சுன்னா திருப்பியும் நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். சோ இதுதான் 5 ஸ்டாக்ஸ். இது உங்க ரடார்ல வைங்க. அடுத்த வாரம் இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சதா, நம்மளுக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது, இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுதா, இதெல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க, நம்ம அடுத்த ஸ்டாக்ல கூட மேனேஜ் பண்ணி இந்த இந்த வீடியோவை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியுங்கிற பட்சத்துல 8%க்கு மேல கூட நீங்க இந்த ஸ்டாக்கை ட்ரெயில் பண்ணிட்டு கூட போலாம். சில ஸ்டாக் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சோ அது வந்து 8%க்கு மேல கூட உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் தரலாம். சோ நீங்க அதை சார்ட்ல உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியுங்கிற பட்சம் அதை சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா அதை வந்து 8%க்கு மேல கூட நீங்க வந்து ட்ரெயில் பண்ணி எடுத்துட்டு போலாம். சோ இதுதான் வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்க போற ஸ்டாக்ஸ், அதனுடைய சார்ட்ஸ், அது வந்து வீக்லி அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு 5 ஸ்டாக்ஸோட நம்ம கட்டாயமா சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், see you soon in the next video.